பாடலாம் போகிறதில்ல. அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம இப்போ எடுக்கிறதில்ல. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. எனக்கு இந்த ஸ்டேஜில் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த வீடியோ முழுசாக நம்ம பேச போகிறது வந்து, நான் பேச போகிறது வந்து மாமா, அத்தை உங்ககிட்ட தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருங்க. அண்ட் எஸ், ஸோ ஜஸ்ட் ஒரு லைஃப் ஜேர்னி, ஒரு இந்த 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 முக்கியமான ஒரு தருணத்தில் ரொம்ப முக்கியமான சில பேரெல்லாம் வந்து என் லைஃப்பில் நான் அட்ரஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷுவல். ஃபஸ்ட்டு வந்து தாத்தா வந்து என்னோடய லைஃபோட ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. எப்படின்னா, எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனும் அவர் தான். ஒரு ஈகோ இல்லாத, ஒரு மேல் ஈகோ ஜீரோ பண்ணி விட்டது எங்கள் தாத்தா தான். அவர்கிட்ட இருந்தால் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒரு மேல் குக் பண்ணுறதுலேருந்து நிறைய பேர் சொல்லும்போதெல்லாம் எனக்கு தோணும், வீட்டில் ஜென்ஸ் சமைக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்துலலாம் வந்து தாத்தா தான் இன்ஸ்பிரேஷன். அவர் தான் எனக்கு குக்கிங் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்வாங்க இல்லையா, அந்த ஹார்ட் ஒர்க்கிங்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அவர் தான் வந்து என் ஃபேமிலியோட ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அந்த அடுத்தது ஆயா. அவர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர் வந்து அவங்க ஆயா. ஏன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணியிருக்காங்க. சௌமி, நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரு. ஸோ நம்ம அடிக்கடி அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம். ஸோ அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வரும்போது எல்லாமே நான் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணது வந்து தாத்தாவும் பாட்டியும் தான். ஸோ அவங்க பண்ண அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணது. அண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் அம்மா. நம்ம அப்புறம் பேசுவோம் அம்மா பற்றி. அண்டு அதுக்கு அடுத்தது கெஜா சித்தி வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒருத்தர் என் லைஃப்பில். அவங்களால தான் வந்து இன்றைக்கி நான் ஒரு அனில் ஒரு விஜய் ஃபேனாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே வந்து அவங்க தான். அவங்க வந்து என்னை வந்து ஒரு விஜய் ஃபேனாகவே கன்வெர்ட் பண்ணாங்க. என் லைஃப்பில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் வந்து காதலுக்கு மரியாதை. அது வந்து அப்போ வந்து நான் ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தேன். நான் பார்த்த ஃபஸ்ட்டு என்னை கூட்டின்னு போய், எனக்கே தெரியாதப்போ என்னை கூட்டின்னு போய் படம் பார்த்தது அவங்க தான். ஸோ அவங்க கூட எனக்கு இருக்கிற நிறைய நல்ல மெமரிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து அவங்க சித்தப்பா, செல்வம் சித்தப்பா, அவரோட பாத்திர கடை தான் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட். சின்ன வயசில் அங்கே தான் நான் வந்து நிறைய விளையாடுவேன். நிறைய ரொம்ப ஜாலியான மூமெண்ட் அதெல்லாம். அங்கே அவர் சேரில் போய் உட்காந்துன்னு அப்படி உட்கார்றது, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது தம்பி கிச்சு வந்து எனக்கு எப்போவுமே என் லைஃப்பை நான் ஒரு எனக்கு ஒரு லைஃப் வாழணும்னு தோணும் இல்லையா, நான் படிக்கணும்னு நினச்சது அது எல்லாமே இப்போ அவன் பண்ணுறான். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான்ற ஒரு ஹோப் இருக்குது என் தம்பி. அண்ட் அடுத்தது தங்கச்சி, இன்னொரு தம்பி. அதாவது தங்கச்சி இல்லை, இவன் வந்து ஒரு தம்பி கேட்டகிரி தான். அந்தளவுக்கு ஒரு ரவுடி. அது மௌனி, அவள் என் தங்கச்சி. ஸோ அவள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பார்க்க வந்து ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் பண்ணுறதுலாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேஸ் அது. அதுக்கப்புறமா வந்து உமா சித்தி. என்னை வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக அடித்ததுன்னா அது வந்து உமா சித்தி மட்டும்தான். அதாவது இந்த ஃபேமிலியில் யாருமே என்னை அடிக்காதவங்கன்னு யாருமே இல்லை. எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பாசமும் அவ்வளோ என்னை காமிச்சிருக்காங்க. உமா சித்தியோட அந்த ரைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். அவங்க பேக் பண்ணி தர லஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த லஞ்ச் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெஜிடபிள் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் வச்சு ரைஸு நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வச்சுலாம் ரைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பாதி நாள் வந்து லஞ்ச் பாக்ஸ் சர்ப்ரைஸாக இருக்கிறது அவங்க இப்போ சமைச்சு தர லஞ்ச் பாக்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப ஒரு அம்மா கேட்டகரியிலேருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தது ஆப்வியஸ்லி பாண்டியன் சித்தப்பா. என் லைஃப்பில் பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். அவர் ஒரு பைக் ஒன்று வச்சுருப்பார், ஒரு ரெட் கலர் பைக் ஒன்று எடுத்துன்னு வருவார். அந்த மாப்பில் ஒரு கூலர்ஸ் ஒன்று போட்டுனாடியே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஒரு அந்த
வண்டியோட ஹெட்லைட் வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அந்த பைக் வந்ததுனாலே அந்த சவுண்டு வந்ததுனாலே தெரிஞ்சிடும், ஓகே மாப்பிள்ளை வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து அந்த பைக் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து யுவேந்திரன். ஆப்வியஸ்லி யுவேந்திரன் வந்து என்ன மாதிரி இருந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நல்லவனாக மாறி ஒரு ஒரு இப்போ ரொம்ப பொறுப்பான பையனாகவும் ரொம்ப ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ரொம்ப சில பேருக்கு தான் வந்து தன்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன் 3மே வந்து ரொம்ப சில பேருக்கு தான் வரும். அந்த மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சச் எ டேலண்டட் ஃபெலோ. ஏன்னா எனக்கெலாம் வந்து 100% படிப்பு ரொம்ப கஷ்டம். பட் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் யுவேந்திரனுக்கு அப்புறம் தனுஜ் வந்து ஒரு அனிமல் பிளானட் மாதிரி. அவனை வந்து மேன் விசஸ் வைல்டில் இருக்கிற எப்படி சர்வைவ் பண்ணுவானோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு குச்சி ஒரு மரம் கிடச்சிதுன்னா கூட அவன் சர்வைவ் பண்ணுருவான். அந்த மாதிரி ஒரு நல்ல தம்பி அவன். அடுத்தது மாமா. எனக்கு எப்போவுமே அண்ணன் இல்லை அப்படின்ற ஃபீலிங்கே வந்ததில்லை. அதுக்கு ரீசன் வந்து கூட அண்ணன் மாதிரி அவர் இருந்தது தான். ஸோ அவங்க என்னோடய ஸ்கூல் டேஸில் ஆரம்பித்து என்னை சின்ன வயசில் சைக்கிளில் உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனதுலேருந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஹோம் ஒர்க்ஸ் மாறி பண்ணிக்கிட்டது, அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து லைஃப்பில் ஒரு பேரலாக கூட ஒரு அண்ணன் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தா அப்படி. ஸோ அதுவுமே ஒரு ஃபேவரட்டான பர்சன். அவங்களுமே வந்து அப்படி தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது என் கூட இருந்த ஒரு சில நல்ல உள்ளங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மாமி வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இவங்க மற்ற எல்லாருமே வந்து ஃபேமிலி மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இவங்க தான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. நிறைய இடத்துல நான் அவங்கள கலாய்ச்சிருக்கேன், அவங்க என்னை கலாய்ச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம அப்பப்போ டேமேஜ் பண்ணிப்போம் எங்கள் ஃபேமிலியில். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்டு இன்னொரு ஒரு ஃபேவரட்டான பர்சன், என்னோடய இன்ஸ்டா ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து யோகா அத்விக்குன்னு இருக்கும். அந்த அத்விக் வந்து அவன் தான், அந்த குட்டி மோட்டு பொட்லு தான். அவன் வந்து அவன் இந்த நேம் பக்கத்தில் ஒரு நேம் போடணுன்றது வந்து அந்த டைமில், இந்த இன்ஸ்டாகிராம் வந்த டைம்லேயே, இவன் பிறந்த டைமில், நான் இன்ட்ரடியூஸ் ஆன டைமில் அதை வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபேவரட் ஹீரோ பேர் போட்டுப்பாங்க. ஜோசப் விஜய் மாதிரி, ஜோசப் குருவிலா மாதிரி ஏதோ ஒன்று போட்டுப்பாங்க. ஏன் நம்ம ரியாஸே வந்து ரியாஸ் த பெஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நேம் சூஸ் பண்ணிருக்கும்போது எனக்கு அப்போது ஃபேவரட்டாக இருந்தது நான் வந்து அத்விக் தான். அவன் தான் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தன். அதனால் அவன் பேரை போட்டு யோகா அத்விக்கில் இருக்கிற அத்விக் அவன் தான். ஸோ மச்சான் சார். அதுக்கு அடுத்தது வந்து குட்டி காஷு வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சன். எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சிருக்கோம். அத்தை உங்களுக்கு தெரியும்ல, அவள் வந்து உங்ககிட்டயே சண்டை போட்டால ஒரு வாட்டி ஃபோன் கேட்டு வீட்டுக்கு வந்தப்போ. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, அவள் அவ்வளோ உஷாரான ஆள். ஸோ சச் எ க்யூட் பர்சன். அந்த மாதிரி அவள். இன்னும் முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய, இப்போது எல்லாருமே சின்ன வயசில் கேட்டால் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் ஒருத்தர் அவங்க அப்பா அம்மானு யாராவது சொல்லுவாங்க. என்னை கேட்டாங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேன், ஃபஸ்ட்டு 2 பேர் சொல்லுவேன். அதுலேயுமே எனக்கு வந்து அப்பப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும், இவங்கள சொல்லலாமா அவங்கள சொல்லலாமான்னு. அது எப்படி கெஜாச்சித்தி எனக்கு ஃபேவரட்டோ அதை விட முக்கியமான ஃபேவரட் வந்து சங்கர் மாமா. அவங்க வந்து லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபேவரட்டான பர்சன். அவர் வந்து அவர் தான் என்னோடய சைல்ட்ஹுட்டோட மெமரிஸில் முக்கால்வாசி இருப்பார். என்னோடய ஹாலிடேஸில் நான் ஊருக்கு போகும்போது என்னை டேக் கேர் பண்ணிக்கினதில் அவர் ரொம்ப பெரிய ரோல். அவர் தான் எனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தாரு. அது எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார். ஸோ சங்கர் மாமா. ஸோ இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன், அத்தை மாமா உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இவ்வளோ தான் எங்கள் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் தான் உங்கள் பொண்ணு வரா. இதிலேருந்து இன்னிலேருந்து இந்த ஃபேமிலியோட பொண்ணு. ஸோ தைரியமாக இருங்க. தைரியமாக ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கணும் இல்லையா? இந்த மாதிரி என் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையல. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோக்கான ரீசனே வந்து உங்ககிட்ட பர்சனலாக இவங்க எல்லோரும் என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு இதை விட பெட்டர் ஸ்டேஜ் எதுனா இருக்கும்னு எனக்கு இது தெரியல. பெட்டர் ஸ்டேஜ்னால் விச் இஸ் அவங்க எல்லாருமே என்னுடைய பேசிக்லேருந்து இது இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி என்னோடய பேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க இவங்க எல்லாரு கூடயுமே என்னோடய லைஃப்பில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நான் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு இது வரைக்கும் நான் எங்கேயுமே தேங்க்ஸ் சொன்னதில்லை.
ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாருக்கும். ஃபேமிலிக்குள்ளே தேங்க்ஸ் அண்ட் சாரிலாம் சொல்லிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததே அவங்க தான். ஸோ நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஸோ ஃபைன், தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து அம்மா. அம்மாவை பற்றி பேசணுன்னாக்கா லைக் தெரிலம்மா எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்லணுன்றது. நான் தேங்க்ஸோ சாரியோ உங்ககிட்ட சொல்லணுன்றது இல்லை. நீ நினச்சத நான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை 2 பேரும் மாறி மாறி ஃபினான்ஷியலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே கூட சப்போர்ட்டாக நின்று பிளைண்டாக ஒருத்தரை சப்போர்ட் பண்ண முடியுமானா அது உன்னால் முடியும். என் மேலே உனக்கு அந்த பிளைண்ட் சப்போர்ட் நீ பண்ணுவ. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் வந்து கிரிப்பிங்காக இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். சொன்னால் இங்கே நிறைய பேர் நம்ப கூட மாட்டாங்க. 5, 6 ஊருக்கு போய் இன்விடேஷன் வச்சதுலேருந்து நான் இன்விடேஷன் நான் ஒரு க்ரியேட்டிவான ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணப்போ அந்த இன்விடேஷனில் இருக்கிற பார்க்கும்போது எல்லோரும் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணதுக்கான ரீசன் வந்து அதோட ஐடியாஸ் எல்லாம் நானாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த நாட் போட்டது வரைக்கும் ஒரு 150 இன்விடேஷனுக்கு நாட் போட்டதில் ஆரம்பித்து இன்றைக்கி நீங்கள் வாங்க போகிற ரிட்டன் கிஃப்ட்டில் இருக்கிற ஒரு லெட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு என்வலப் வரைக்கும் எல்லாத்தையும் பேக் பண்ணது அவங்க தான். அண்டு இந்த மாதிரி ஒத்த ஆள் இந்த மொத்த மேரேஜில் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கிற முக்கால்வாசி இல்லை ஆப்வியஸாக எல்லா வேலையுமே பார்த்தது அவங்க ஒரு ஆள் தான். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லேடி. அந்த மாதிரி ஒரு லேடிக்கு நான் நிறைய டைம் வந்து தேங்க் பண்ணதோ சாரி சொன்னதோ இல்லை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்மா. அதை தாண்டி எனக்கு வேறு என்ன சொல்கிறது தெரில. மேபி நீ சொன்ன மாதிரி அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்ததுன்னா அந்த ஜென்மத்தில் வந்து நீ எனக்கு பொண்ணாக பிறந்துரு. இது எல்லாத்தையும் நான் பண்ண சேட்டையெல்லாம் நீ எனக்கு பண்ணு, நான் உன்னை வந்து வளர்க்குறேன். ஸோ இதான் மாமா, இதாத்த எங்கள் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் உங்கள் பொண்ணும் இனிமேலேருந்து எங்கள் ஃபேமிலி. ஸோ எஸ், தேங்க்யூ.